எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நேபாளில் நடக்கிற இஷ்யூவை பற்றி. ஸோ பேசலாமா? ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் அப்டேட் என்னதுன்னா, நேபாளில் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பேன் பண்ணதால் யூத்ஸ் எல்லாம் ரோட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதனால் என்னாச்சு, 16 பேரை ஷூட் பண்ணியிருக்காங்க, 50 பேர்கிட்ட இன்ஜுரி ஆகிருக்காங்க. இதான் நம்மளுக்கு காமிக்கிற நியூஸ். இதுதான் சோஷியல் மீடியாலையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் காமிக்கிறது. உண்மையாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு செப்டம்பர் 1 தான் இந்த இஷ்யூ வந்துருக்கு, எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ணணுன்னு. அதுக்கு முன்னாலே இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஸோ ரியல் இஷ்யூ என்னதுன்னு பார்ப்போமா? என்ன ஆச்சுன்னா, எல்லா கண்ட்ரி மாதிரியும் நேபாள்லேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை யூத் கவனிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்மளுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஏன் பொலிட்டிஷியன் பீப்புள் அவங்க ஃபேமிலி இருக்க பேக்ரவுண்ட் மட்டும் நல்ல ரிச் லைஃபாக இருக்காங்க, நம்மளுக்கு ஏன் அது இல்லைன்னு செக் பண்ணும்போது ஒவ்வொரு பொலிட்டிஷியன்ஸ் குழந்தைங்களையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பே பண்ணுற டேக்ஸில் பொலிட்டிஷியன்ஸ் ஃபேமிலி அவங்க பிள்ளைங்க மட்டும் ரிச் லைஃப்பில் இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்படி ஒவ்வொரு ஆளும் எக்ஸ்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ணாங்க. இதில் வந்த கோவத்தால் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ். அதுக்கப்புறம் எல்லா யூத்ஸும் ரோட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த சோஷியல் மீடியா பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் அந்த ப்ரொட்டஸ்ட் முடியல. ஸோ யூத்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் சோஷியல் மீடியாக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணலை, நீங்கள் பண்ண பேனுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணல, கரப்ஷனுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் டேக்ஸ் பே பண்ணி உங்கள் லைஃப் எப்படி ரீச்சாக இருக்குது, நாங்கள் பே பண்ணுறோம் எங்கள் லைஃப் ஏன் எப்படி இருக்குன்னு அதுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோன்னு. ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியல, இது இன்னும் பெருசாகிட்ருக்கு. ஸோ நான் யார் சப்போர்ட்டுக்குன்னு பார்த்தா 2 சைடுமே தப்பு இருக்குது. கவர்மெண்ட் சைடில் என்ன தப்புனா, ஒரு இஷ்யூ யூத் ஹைலைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன ப்ராப்பரான ஆன்சர் பண்ணணும் அது பண்ணுறதை விட்டுட்டு டோட்டலாக பேன் பண்ணுறதுனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஃபார் ஷோர் யார் இருந்தாலும் கோவம் வந்திருக்க தான் செய்யும். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு சரியான பதில் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்திருக்காது. அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களை தான் ஷூட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் கொடுத்தாக்கணும். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, யூத் எப்போவும் ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தாங்களோ அப்போவே ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு நிறைய இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் சொல்லுது, நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஷோர் வித் தேட். ஆனால் எது நடக்குதோ அது நார்மல் யூத் செய்கிற மாதிரியும் தெரியல. யூத்துக்கு என்ன சொல்லணும்னா, வயலன்ஸ் ஆன்சர் இல்லை, நீங்கள் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி கேட்டது சரி தான், ஆனால் இப்போ என்ன நடக்கிறோ அது ப்ரொட்டஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. நான் கவர்மெண்ட்டை தான் சொல்லுவேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சிட்டிசன்கிட்ட ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? நான் யார் சைடும் எடுக்கல, 2 சைட்லேயுமே தப்பு இருக்குது. வணக்கம்.